நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ பிரீத்தி ஆண்டி, நான் அகிலா பேசுறேன். என்னம்மா, அம்மா போயிட்டு இன்னும் வரலையா? வந்துட்டாங்க, ஆனா வினு இல்லாம தான் வந்தாங்க. இப்ப பிரச்சனை அது இல்லை ஆண்டி. அம்மா நேத்துலேருந்து சாப்பிடவும் இல்லை, தூங்கவும் இல்லை. எப்பவும் வினு வினுன்னு சொல்லிக்கிட்டு எழுந்திருச்சு வெளியே ஓடி போய் பார்க்குறாங்க. அம்மா இப்படி பண்ணுறதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஆண்டி. இப்போ என்ன பண்ணுறது? நீ கவலைப்படாத, நான் காலையில் வந்துடுறேன். அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். டோரை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு நீ படுத்துக்க. அம்மா இப்படி இருக்கும்போது எனக்கும் தூக்கம் வர மாட்டேது ஆண்டி. கொஞ்சம் படுமா, கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா தூங்கிடுவாங்க. நான் காலையில வந்துடுறேம்மா, நீ பயப்படாம தூங்க. சரிங்க ஆண்டி. அவன் வந்துட்டானா? என் புள்ள வந்துட்டானா? அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. என்ன? எழுந்திரிச்சு போகாதீங்க. அவன் வந்தா நானே சொல்றேன். நீங்க இங்கேயே உட்காருங்கம்மா. என்னடா பண்ற? அங்க படுத்தா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இந்த ராத்திரியே இங்க இருந்து நீ ஓடி போயிருப்பேன்னு நான் நினைச்சேன். நான் என் அம்மா கூடயே போயிருப்பேன். நீ தானே என்ன கூட்டிட்டு வந்த. அதுல ஏதோ பிரச்சனை இருக்கும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் உன்னை காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். நீ வா. நான் இனிமே உன் கூட எங்கேயும் வர மாட்டேன். நீ ஒரு திருட்டு பையன், மற்றவங்களோட பொருளையும் பணத்தையும் திருடுற ஒரு திருடன். உன் கூட இருந்தா நானும் திருட்டு பையன் ஆயிடுவேன். நான் இனிமேல் உன் கூட இருக்க மாட்டேன். நீ போ. நீ இப்ப எங்கடா போற? நான் எங்க வேணாலும் போவேன். அப்பனா நீ போடா. அப்படியே அந்த விஷயத்தையும் கையோட எடுத்துட்டு போ. கொஞ்சம் இரு, நான் எடுத்துட்டு வரேன். இதையும் எடுத்துட்டு போ. உன்னோட சித்தப்பா சுமேஷோட பேக் தான் இது. எனக்கு எதுக்கு இது? உன்னை பைக்ல அடிச்சு கொல்ல பார்த்தான்ல, இதுல வீட்டோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. இது எதுக்கு என்கிட்ட தர? இதை நீ எரிச்சிட வேண்டியதானே? அந்த ஆள் இங்க வந்ததும் இது நம்ம கைக்கே வந்து சேர்ந்துருக்குன்னா ஒரு காரணம் இருக்கு. இந்த பேக்ல இருக்க பேப்பர்ஸால உனக்கு ஏதாவது நல்லது நடக்கும்டா. நான் திருடன்றதுனால தானே நீ என்னை விட்டு போறேன்னு சொல்ற. நான் இந்த திருட்டு வேலையெல்லாம் நிறுத்திட்டேன்னா? அதெல்லாம் உன்னால முடியுமா? அந்த கையை கொஞ்சம் நீட்டு. அது எதுக்கு? நீட்டுடா சொல்றேன், நீட்டுடா. இந்த நிமிஷத்துல இருந்து நான் யாருக்கிட்டையும் எதையும் திருட மாட்டேன். நீ உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணு. எனக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்சது நீ மட்டும்தான். ஓ மேல சத்தியமா இனி நான் எந்த திருட்டு வேலையும் பண்ண மாட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்காடா? இப்போ இதை என்ன பண்ணலாம்? இதை நீ பத்திரமா வச்சுக்க. நான் பெரியவன் ஆனதுக்கப்புறம் எனக்கு எப்பயாவது தேவைப்பட்டா நான் அப்போ வந்து வாங்கிக்கிறேன். நீ பேசாம என் கூட என்னோட வீட்டுக்கே வந்துற. யார், நானா? உன்னோட வீட்டுக்கா?
எங்க அம்மாவுக்கு என்ன தவிர எங்க வீட்டுக்கு வர மத்த எல்லா பசங்களையும் ரொம்ப பிடிக்கும். உன்னையும் அவங்களுக்கு பிடிக்கும். டியூஷன் படிக்க வந்திருக்கேன்னு சொன்னா போதும். நடந்த மாதிரி தான். நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்க வீட்டுக்கு போலாமா? அதை பற்றிலாம் நம்ம யோசிக்கலாம். சரி, இப்போ வந்து படு. ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நாம் கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும். அதுக்கப்புறம் நான் உன்னை வீட்டில் விட்டுறேன். அது வரைக்கும் நீ என் கூட என்னோட செலவுலேயே தங்கிடு. அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? நான் நேற்று ராத்திரி உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன்ல, அதே போல தான் இருக்காங்க. வினு வந்துட்டான்னு சொல்லி வாசப்படி வரைக்கும் ஓடி வருவாங்க. அவன் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரியே நினச்சி பேசுவாங்க. அம்மா ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை ஆண்டி. நீ கவலைப்படாத, நான் அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். அம்மா இன்னும் எதுவுமே சாப்பிடலை. அவங்க பாட்டுக்கு ஏதோ சொல்லிட்டே இருக்காங்க. டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தா எல்லாமே சரியாயிடும். எதையுமே ஒழுங்கா அடுக்கி வைக்கவே தெரியாது. அங்க இங்கன்னு தூக்கி போட்டுருவான். இதெல்லாம் அவன் என்னைக்கு கத்துக்க போறானோ. பாலா, ஏய், நீ எப்ப வந்த? காரோட சத்தமே கேட்கவே இல்ல. நீ கவனிக்காம இருந்த. ஆமா, அதுவும் சரிதான். நான் எப்பவுமே வினோட நினைப்பிலேயே தான் இருக்கேன். நான் உன் மேல பாசமா இல்ல, அவனை கவனிக்க மாட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அது எல்லாத்தையுமே நான் இப்ப மாத்தணும். அதுக்கு நீ தான் முதல்ல மாறணும். இப்போ எனக்கு என்ன பிரச்சனை? நேத்து நைட்டு நீ தூங்குனியா? இது வரைக்கும் ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட்டனே. சாப்பிடலையா? அது கூட உனக்கு ஞாபகம் இல்லை. நீ இப்போ ஹெல்தியாவே இல்லை. ஞாபக சக்தியும் இல்லை, உடம்பும் வீக்கா இருக்கு. நீ எப்படி குழந்தைங்களை பார்த்துப்ப? நம்ம டாக்டர் கிட்ட போலாம். அது எதுக்கு? உன்னோட கண்டிஷனை மாத்துறதுக்கு. நான் உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகதான் வந்தேன். இல்ல, நான் வரல. நீ என் கூட வந்தே ஆகணும். வினு இப்போ ஸ்கூல்ல இருந்து வந்துருவான். அவன் வரும்போது நான் இங்க இருந்தே ஆகணும். அதான் அகிலா இங்க இருக்கால. அகிலா அவ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா? என்னம்மா, நீ இன்னும் ஸ்கூலுக்கு போகல? அவ ஸ்கூல்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டா. அப்போ வினு? அவன் இங்கதான் இருக்கான். அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். இப்போ நான் இதுக்கு டாக்டரை பார்க்கணும்? அம்மா நீங்க 2 நாளா தூங்கவே இல்லை, தண்ணி கூட குடிக்கல. யாரு, நானா? நான் தான் கால் பண்ணி பிரீத்தி ஆண்டியை வர சொன்னேன். நீ இப்ப எவ்வளவு டயர்டா இருக்கன்னு உனக்கு தெரியல பாலா. அதுதான் உன் பிரச்சனை. அதை சால்வ் பண்ண கண்டிப்பா நம்ம டாக்டரை பார்த்து ஆகணும். டாக்டரை கன்சல்ட் பண்ண ஒரு அப்பாயின்மெண்ட் நான் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். சரி, என் கூட கிளம்ப. அம்மா நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. பிரீத்தி ஆண்டி கூட போய் டாக்டரை பார்த்துட்டு வாங்கம்மா. வீட்டு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா. இப்ப மட்டும் நீ என் கூட வரலனா அப்புறம் நான் இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். குழந்தை மிஸ்ஸிங் ஆன ஷாக்கா? திரும்ப கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு?
கை கெட்டினது வாய் கெட்டாத நிலைமை ஆனதும் அவங்களால அதை தாங்கிக்க முடியல. நைட்டு சரியா தூங்குறதில்ல, சாப்பிடவும் மாட்டேங்கிறா, வீட்ல யார்கிட்டயும் பேசவும் மாட்றா. இதுதான் டாக்டர் பிரச்சனை. இப்ப பாலசுதா ஒரு விதமான ஹாலுசினேஷன்ல இருக்கிறாங்க. காணாம போன அவங்களோட பையன் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அது அப்புறம் விஷுவல் ஹாலுசினேஷனா மாறிடுது. இல்லாத ஒண்ணு இருக்கிறதா சொல்லுவாங்க. பிரீத்தி, வினு என்ன தேடுவான். பையன் வீட்ல எங்கேயோ இருக்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கா. ஓகே, அவங்க 2 நாள் தூங்காம இருந்ததாலையும் குழந்தை காணாம போனதுனால மட்டும் அப்படி நடக்கல. முன்னாடி எப்பவாவது தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்களா? இல்ல. ஆ, ஒரு தடவை சூரஜ் அண்ணாக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சப்ப ஆசைப்பட்டது எதுவும் தன்னால சொந்தமாக்கிக்க முடியாதுங்கிற அவங்க நினைப்பு அவங்களுக்கு அந்த நிமிஷம் ஆரம்பிச்சிருக்கு. தனியா இருக்கிறது அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம். பாலசுதா, நம்ம இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? முதல்ல பார்த்தப்ப அவங்க புருஷனுக்கு ஒரு பிரச்சனைன்னு மீட் பண்ணோம். அப்புறம் மறுபடியும் நம்ம சந்திச்சோம். அப்பவும் பாலசுதா இதே கண்டிஷன்ல தான் இருந்தாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 7 வருஷம் இருக்கும். ஆனா நான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்க காரணம், அது ஒரு விசித்திரமான கேஸ். ரத்னம்மான்ற ஒரு லேடி தான் பாலசுதாவை என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க யாரு? அவங்களுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? 7 வருஷங்களுக்கு முன்னாடி 2 குழந்தைங்களோட பாலசுதா ரத்னம்மா வீட்டில் தங்கி இருந்தாங்க. அவங்க அங்கே 14 நாள் ரிமாண்ட் குற்றவாளியா ஜெயிலில் இருந்தப்போ தான் நாங்கள் 2 பேர் சந்திச்சுக்கிட்டோம். நேற்று காலையில் பாலாவை 2 குழந்தைங்களோட மீட்டிங் செட்டில் வச்சு தான் இவங்களை திரும்ப சந்தித்தேன். இவங்க தூங்கி 2 நாள் ஆச்சு டாக்டர். அதில் ஒரு குழந்தைய மட்டும்தான் பாலசுதா பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் 2 குழந்தையுமே இவங்களோடதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குழந்தை பாலசுதாவுக்கு பிறந்தது. அதில் எந்த குழந்தை அவங்க குழந்தைன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அது டிப்ரெஷன்னால, திடீர்னு ஏற்பட்ட பயத்தினாலையும் தூக்கம் இல்லாததுனாலையும் அது வேறொரு பிரச்சனையை உருவாக்கிருச்சு. குழந்தைங்களை அடையாளம் தெரியாமல் போயிடுமோன்னு தான் எனக்கு இருக்க பயமே. அதெல்லாம் சரியாயிடுவாங்க, பயப்பட வேண்டாம். அதுக்குண்டான மெடிசின்ஸ் தரேன். அதுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டாம். வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போவே நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். வீட்டில் உள்ளவங்கெல்லாம் கைவிட்டதுனால ரோட்டுக்கு வந்த ஒரு பொண்ணோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2 குழந்தைங்களுமே தன்னோடது தானே அன்னைக்கு பாலசுதா ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணாங்க. 1 வாரம் மெடிசன் எடுத்துக்கிட்டாங்க, சரியாயிட்டாங்க. அதுல ஒண்ணு என் அண்ணனோட குழந்தை. நம்ப முடியாதுன்னு நாம நினைக்கிற பல விஷயங்களும் பாலசுதாவோட வாழ்க்கையில நடந்திருக்கு. அதிர்ச்சி மேல அதிர்ச்சி ஏற்பட்டா மனசு உடைஞ்சிருவாங்க. சிலர் அதை தைரியமா எதிர்கொள்வாங்க. பாலசுதா அந்த மாதிரி ஒரு ரகம்தான். பையன் காணாம போனதுனால அந்த சக்தி அவங்க இழந்துட்டாங்க. நம்ம போலாமா? போலாம். ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் கிளம்புங்க. நாங்க அவனை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கோம். அவன் திரும்ப கிடைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் மெடிசன். தற்சமய டென்ஷனை குறைக்கிறதுக்கும் தூங்குறதுக்கும் மெடிசன்ஸ் தரேன். இன்னைக்கும் நாளைக்கும் சாப்பிட்டுட்டு வித்தியாசம் தெரியலன்னா திரும்ப வாங்க. பாலசுதாவை ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் பண்ண வேண்டி வரும். லாலி, காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கு. இது முதல்ல காதுல இருந்து எடு. நீ நான் தூங்கலான்னு கண்ண முன்னா யாரோ வந்து பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிச்சாங்களா? எப்போ? எனக்கு கேக்கலையே. இது எடுத்து காதுல மாட்டி வச்சிருந்தா எப்படி நீ கேட்க உனக்கு? தோ பெல் அடிக்கிறாங்க பாருங்க. என்ன ஒரு அதிசயம், என்னால நம்பவே முடியல. சூரஜ் சார் நீங்களா? வீட்ல யாரும் இல்ல நினைச்சேன். நீங்க பெல் அடிச்சது கேக்கல. நீ 2 நாள் கழிச்சுதான் வரேன்னு சொன்ன. கல்யாணிக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டதும் என்னால அங்க இருக்கவே முடியல. ஆர்கே கூடவே கிளம்பி வந்துட்டேன்.
கிளைமேட் மாறிடுச்சுல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கா. அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் எங்க கிட்ட சொல்லிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல, அதுக்கப்புறம் எதுக்கு வந்த? இருந்தாலும் அவளுக்கு முடியலன்னு கேள்விப்பட்டதும் என்னால் எப்படி அங்கே நிம்மதியாக இருக்க முடியும்? அதுவும் சரிதான் சார். பொம்பளை பொண்ணுன்னா செல்லம் கொடுக்கறதும் தூக்கி வச்சு கொஞ்சதும் ஒரு வயசு வரைக்கும் தான் முடியும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா சார் நீங்க கண்டிப்பா கூடவே இருக்கணும். இப்ப காட்ட வேண்டிய அன்பை 15 வருஷம் கழிச்சு காட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல. கல்யாணி எங்கம்மா? ஸ்கூல்ல இருந்து வந்ததும் ரூம்குள்ள போனவதான். லாலி, நீ அவளை கொஞ்சம் கூப்பிடு. இல்லை வேண்டாம், நானே போய் பார்க்குறேன். அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்ல. அந்த டியூஷன் டீச்சரோட பையன் கல்யாணியை பூட்டி வச்சத சூரஜ் கிட்ட சொல்லாத. அது எனக்கு தெரியாதா என்ன? சொல்லக்கூடாதுன்னு சொன்னா சேர்த்தாலும் அது என் வாயிலிருந்து வெளியே வராது. பிரீத்தி தானே அன்னைக்கு இவ்வளவு கூட்டிட்டு போனா. அன்னைக்கு நடந்ததுல பிரீத்திக்கும் கவலை தான். இருக்காதா பின்ன? பிரீத்தி மேடம் ரிஸ்க் எடுத்து வெளியே கூட்டு போய் அதுக்காக அவங்க பழிய ஏத்துக்கணும்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நான் அதை பத்தி பேசவே மாட்டேன். ஒருவேளை கல்யாணி ஏதாவது சொல்லிட்டானா, சொன்னானா பிரீத்தி மேடமுக்கு தான் பிரச்சனை வரும். அவ சொல்ல மாட்டா. நீயா போய் எதுவும் சொல்லி வச்சிடாத. கல்யாணி செல்லும், அப்பா, நீங்களும் நானும் ரொம்ப தூரம் கார்ல போற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. ஆஹா, அப்புறம் இந்த இடத்துக்கு போயிட்டோமா? போனோம். கொஞ்ச தூரம் போய் ரோடு டெட் எண்ட் ஆயிடுச்சு. அப்புறம் கடல் வந்துடுச்சு. அப்பதான் கல்யாணின்னு கூப்பிடுற சத்தம் கேட்டுச்சு. கண்ணை திறந்து பார்த்தா அப்ப நீங்க முன்னாடி இருக்கீங்க. இந்தாம்மா, இது உனக்காக நான் வாங்கினது. என்னப்பா இது? இது உனக்கான ஒரு ட்ரெஸ். அதெல்லாம் அங்க இருக்கட்டும். அங்க நடந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்கப்பா. அது முதல்ல கல்யாணி விஷயத்த சொல்லு. டீச்சர் அம்மாவோட பையன் வினு இருக்கான்ல, அவன் திடீர்னு காணோம்ப்பா. டீச்சர் அம்மா ரொம்ப சேடா இருந்தாங்க. நானும் பிரீத்தி ஆண்டி அவங்கள பாக்குறதுக்காக போயிருந்தோம். உன்னை பத்தி கேட்டா நீ எதுக்காக மத்தவங்கள பத்தி பேசுற? வினு காணாம போயிட்டனால கொஞ்ச நாள் டியூஷன் வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ரொம்ப தூரம் போயிட்டு வந்ததுனால டயர்டா ஃபீல் பண்றீங்களா? எதுக்கு? நம்ம 2 பேரும் டீச்சர் அம்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாமா? நீ எதுக்காக எல்லாத்துக்கும் டீச்சர் அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்க? பாவம் பாவங்க. நீ அங்க தங்கறதுக்கு போனல, அங்க அடுத்த நாளே பிரீத்தி ஆண்டி என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்கல்ல. ஆமா, நீ எதுக்காக திடீர்னு ஹாஸ்பிடலுக்குலாம் போன? தெரியலப்பா. அது கேட்டதும் நான் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? அதுக்கு தான் எல்லா ப்ரோக்ராமையும் தள்ளி வச்சுட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன். உங்களை பார்க்காம எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னொரு பக்கம் வினுவும் காணாம போனதால டீச்சர் அம்மா எவ்வளவு சேடா இருந்திருப்பாங்க. பாவம்ல. மறுபடியும் டீச்சரா? இனி அங்க போற வரைக்கும் நான் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன். இப்பதானே நீங்க இங்க வந்தீங்க, நாளைக்கு போலாம். நீங்க வாங்கிட்டு வந்த சுடி போட்டுக்கிட்டு நாம அவங்க வீட்டுக்கு ஸ்டைலா போலாம். 2 நாளைக்கு என்கிட்ட எந்த ப்ரோக்ராமும் சொல்லாத, நான் பிஸியா இருக்கேன். அவ்வளவு பிஸியா இருக்கீங்கன்னா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? அது உன் மேல இருக்க அன்பு தானமா? இந்த மாதிரி அன்பெல்லாம் எனக்கு தேவையில்ல. கல்யாணி, வேண்டாம். நீங்க தான் பிஸியாச்சே. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட பேச வந்தா போதும். வா. அம்மா, அம்மாக்கு அப்படி என்னதான் ஆச்சு ஆண்டி? தூங்காம சாப்பிடாம இருந்ததால வந்த பிரச்சனை இது. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லையா? மருந்து சாப்பிட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடுமா? நீ கொஞ்சம் கவனமா பாத்துக்க. அம்மா என்கிட்ட வீணு எங்கன்னு கேட்டா நான் என்ன ஆண்டி பதில் சொல்றது? அவன் சீக்கிரமா வந்துருவான்னு சொல்லு.
அவன் வந்துருவானா ஆண்டி? வந்துருவான். சரி வா, அம்மாக்கு சாப்பிட்றதுக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கு. அது எப்பெல்லாம் கொடுக்கணும்னு நான் உனக்கு சொல்றேன். வா. நீ போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. நம்ம எதுக்காக இப்போ டாக்டர் பார்க்க போகணும்? 2 நாளா நீ அப்நார்மலா இருக்க. அதுக்காக தான் நம்ம டாக்டரை பார்க்க போகணும். இந்தாங்க ஆண்டி. இது காலையில, இது வந்து ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொடுக்கணும். எழுதி இருக்கு, அதை பார்த்து கொடுத்தா போதும். ஹே பாலா, நீ எங்க போற? இல்ல, யாரோ கூப்பிட்டாங்க. முதல்ல உட்காரு, நான் போய் பார்க்கறேன். உட்காரு. இந்த மாத்திரையை சாப்பிட்டு படுத்து தூங்கு, கொஞ்சம் டயர்ட்னஸ் போகும். முதல்ல சாப்பிடு. குடு. நீ என் கூட வா. கொஞ்ச நாளைக்கு உன் பெரியம்மா பெரியப்பாவை இங்க வந்து தங்க சொன்னா வருவாங்களா அவங்க? நான் கால் பண்ணி பார்க்குறேன் ஆண்டி. யாரோட ஹெல்ப்பும் இல்லாம தனியால அம்மாவை பாத்துக்கிறதுக்கு உன்னால முடியாதுமா. அம்மா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். யாரும் தொந்தரவு பண்ணாம கவனமா பாத்துக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் சித்தாரா ஆண்டி கால் பண்ணா உடனே வந்துடுவாங்க. அப்புறம் சிவபிரசாத் அங்கிளும் இருக்காங்கல்ல. இருந்தாலும் சொந்தக்காரங்கன்னு யாராவது வந்து இருந்தா நல்லா இருக்கும். தினமும் நான் வந்து பாத்துப்பேன். இப்போ வினுக்குட்டி மட்டும் வந்துட்டானா இந்த மருந்து மாத்திரை எதுவும் தேவைப்படாது. இப்ப எழுப்ப வேண்டாம், அவன் நல்லா தூங்கட்டும், அப்பதான் சரியாகும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.